கழகத்துக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆணைக்கு நாங்கள் 9 மண்டலங்கள், இதே போன்று 6 நாட்கள் 10 தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருமே அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக மக்களுடைய அந்த நலன் சார்ந்த, மாநிலத்தின் நலன் சார்ந்த விஷயங்கள், பொதுவாகவே மத்திய அரசில் நம்ம இன்னும் என்னென்ன உரிமைகள் திமுக தாரைவர்க்கப்பட்டதெல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்துக்கெல்லாம் வரவேற்கப்படுது சொல்லி அண்ணனுடைய அறிவுரைக்கு நாங்கள் இந்த தினம் எல்லாம், அதாவது வேலூர் முடிச்சிட்டோம், வேலூர் மண்டலம் முடிச்சிட்டோம், சென்னை மண்டலம் முடிச்சிட்டோம், கள்ளக்குறிச்சி மண்டலம் முடிச்சிட்டோம், அடுத்தது இப்போ சேலம் மண்டலம் மரியாதை நிமித்தமாக அண்ணன் அவர்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் அறிக்கை குழு இப்போ எத்தனை கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க? மெகா கூட்டணி அமைப்பு சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த கட்சிகள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு? அதெல்லாம் அப்ராப்ரியேட் டைம் இருக்குங்க. நீங்கள் வரி விட தேவையில்லை. உரிய நேரத்தில் எங்கள் தலைமையில் என்னென்ன கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கழகத்துடைய பொதுச் செயலாளர் முறைப்படி அறிவிப்பார். பாஜக மீண்டும் யாரு அவரோட இணைஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏற்கனவே தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட சக்திகள், பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சக்திகள். ஏன்னா புதுக்கோட்டையில் ஓபிஎஸ் கூட்டத்தில் என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? இப்போ பாருங்க, சோசியல் மீடியா வைரலாக எல்லாமே கூலிக்கு ஆளை பிடிச்சி உட்கார வச்சாங்க. வந்தவொடனே நின்னார், எழுந்து ஓடிட்டாங்க எல்லாம். அதனால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் தலைமையை ஏற்று இன்றைக்கு கழகம் சிறப்பான வழி நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸும் டிடிவியும் இல்லை திருமதி சசிகலாவும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடணும் உறுதியா சொல்லியிருக்காரு. அவர் அடிப்படையிலேயே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரே கிடையாது இல்லை. அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாத பேசுறத எப்படி எடுத்துக்க முடியும்? உளறல் பிதற்றல் நடக்க முடியும். அதெல்லாம் எல்லா கட்சிகளோட திமுக பிஜேபி தவிர மீது யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. அதனால எல்லா கட்சிகளோட அதை பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்களும் பேசுவாங்க. புரியுது? அதனால தேர்தல் நேரத்தில் உரிய நேரத்தில் கண்டிப்பாக அதை பூச்சாரத்தில் எந்தெந்த கட்சிக்கு எங்களோட எங்கள் தலைமை கூட்டணி முறைப்படி அறிவிப்போம். திமுக கூட்டணிக்குள்ள எப்ப குழப்பம் வரும் அப்படின்னு அதிமுக கட்டடிச்சு காத்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லையா? குழம்பிய குட்டையில மீன் பிடிப்பதற்கு திமுக கை வந்த கலை. எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நாங்கள் நம்பியிருப்பது தொண்டர்களையும், நாங்கள் நம்பியிருப்பது பொதுமக்களையும். ஏன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் பொதுமக்களை எங்களோட இருக்கிற வரையில் இழப்பு அவங்களுக்கு தான். அதனால் அவர் சொல்கிற அந்த கருத்து முழுமையாக பொருந்தாத கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.